வேலுநாச்சி அம்மையார் அது பற்றி பேச ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு போக வேண்டும் என்று தீர்மானித்த போது அம்மையார் தங்கியிருந்த திண்டுக்கல் மாளிகைக்கு ஹைதர் அலியே நேரில் வந்துவிட்டார். வேலுநாச்சியாரின் வீரத்தையும் தியாகத்தையும் உணர்ந்து அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வதாக அவர் வாக்கும் அளித்தார். ஆனால் அவர் அதை நிறைவேற்ற 8 ஆண்டுகள் ஆயின. என்ன? 8 ஆண்டுகள் ஆகிவிட்டனவா? வேலுநாச்சியார் அவ்வளவு காலம் அங்கேயே தங்கி இருந்தாரா? ஆம் பாகனேரியாரே. ஆனால் அவர் அதுவரை சும்மா இருக்கவில்லை. இன்று நாம் செய்வதைப் போல் அன்றே பல பாசறைகளை ஆங்காங்கே உருவாக்கி நூற்றுக்கணக்கான வீரர்களை திரட்டி அவர்களுக்கு பயிற்சியும் அளித்தார். மருது சகோதரர்கள் இருவரும் அப்போது வேலுநாச்சி அம்மையாரின் மெய்க்காவலர்களாக இருந்தார்கள் அல்லவா? அவர்கள்தான் அந்தந்த பாசறைகளுக்கு சென்று அந்த அற்புத பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் நீங்களும் அவர்களுக்கு பெரும் துணையாக இருந்தீர்கள் அல்லவா? பெருந்துணை என்று சொல்ல முடியாது. என்னிடம் இருக்கும் படைபலத்தை கொடுத்து மருது சகோதரர்களுக்கு துணையாக இருந்தும் அந்த பாசறை வீரர்களுக்கு பயிற்சிகளையும் கொடுத்தேன். அம்மையார் சிவகங்கையில் இல்லாத காலத்தில் கிட்டத்தட்ட அந்த நாட்டின் ஆட்சியினை என் ஆலோசனைகள் மூலம் பரிபாலித்தேன். அப்படித்தான் இந்த எளியவன் செய்த அந்த சிறு உதவியை வேலுநாச்சி அம்மையார் மிகவும் பாராட்டினார்கள். மருது சகோதரர்களும் என்னை தன் நண்பனாகவே ஏற்றுக்கொண்டார்கள். இது உங்கள் தன்னடக்கத்தை காட்டுகிறது. பாசறைகளில் பங்கு கொள்ள வீரர்களை தயாரித்து அனுப்பியதோடு நீங்களும் நேரடியாக போரில் ஈடுபட்டீர்கள் என்பது நீங்கள் செய்த அந்த உதவியின் சிறப்பு. நீங்கள் உருவாக்கிய படைகள் அனைத்தும் சிவகங்கை போரில் பங்கு கொண்டனவா? அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? மருது பாண்டியர் தலைமையில் எல்லா வீரர்களும் போரில் ஈடுபட்டு வெற்றியை தேடித் தந்தார்கள். அதையெல்லாம் விட அற்புதம் என்னவென்றால், வேலுநாச்சி அம்மையார் பெண்கள் படையோடு சிவகங்கை கோட்டைக்குள்ளேயே சென்று அவர்களோடு போர் புரிந்து வெற்றி கண்டதுதான். பெண்கள் எப்படி போர் புரிய முடியும் என்று தமிழகமே அன்று கேட்டது. நூற்றுக்கணக்கான பெண்களை வாளெடுத்து போர் புரியும் ஆற்றல் மிக்கவர்களாக மாற்றிக் காட்டினார் வீராங்கனை வேலுநாச்சி அம்மையார். நவராத்திரி நாளில் சிவகங்கை கோட்டையில் உள்ள துர்காதேவிக்கு பூஜை செய்ய பெண்கள் மட்டும் வரலாம் என்று அனுமதித்தான் அன்று கோட்டை பொறுப்பை ஏற்றிருந்த பான்சோன் என்ற ஆங்கில தளபதி. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தனது பெண்கள் படையோடு உள்ளே நுழைந்த வேலுநாச்சி அம்மையார் பெண்களைக் கொண்டே அந்த யுத்தத்தை நடத்தி வெற்றியை கண்டார். அற்புதம்! தீரன் சின்னமலைக்கும் தாங்கள் உதவிகள் செய்திருக்கிறீர்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். தீரன் சின்னமலை, அந்த பெயர் எப்படி வந்ததென்று உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவருடைய உண்மையான பெயர் தீர்த்தகிரி. ஒருமுறை கொங்கு நாட்டிலிருந்து வெள்ளையரின் ஆட்கள் வரிப்பணம் கேட்டு பெற்றுக்கொண்டு சென்றபோது தீர்த்தகிரி தன் சகோதரர்களோடு வந்து அவர்களை வளைத்து பிடித்து அவர்களிடமிருந்த வரிப்பணத்தை பறித்துக் கொண்டார். எங்கள் வரிப்பணம் ஒரு காசு கூட வெள்ளையனுக்கு போய் சேரக்கூடாது, ஓடிவிடுங்கள் என்றார். அப்போது அவர்கள், நாங்கள் கொண்டு வந்த வரிப்பணத்தை பறித்தது யார் என்று கேட்டால் என்ன சொல்வது என்று கேட்டார்கள். அதற்கு தீர்த்தகிரி, சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் நடுவில் உள்ள சின்னமலை, அதை பறித்துக் கொண்டான் என்று சொல்லுங்கள் என்றார். அதுவே அவருக்கு தீரன், அதாவது தீரன் சின்னமலை என்ற பெயராகிவிட்டது. அற்புதமான வரலாறு. தீரன் சின்னமலையும் திப்பு சுல்தானும் சேர்ந்து கொண்டு உருவாக்கிய மிகச்சிறந்த வீரர் படை கோவை புரட்சியை நடத்த தயாரானது. அது மட்டும் வெற்றி பெற்றிருந்தால் அன்றே வரலாறு மாறியிருக்கும். ஆனால் எங்கள் படையில் இருந்த வீரர்களிலேயே சிலர் துரோகிகளாக மாறி துப்பு கொடுத்து விட்டதால் அந்த புரட்சி தோல்வியடைந்தது. அங்கிருந்து தப்பி ஓடிய சின்னமலை தனது ஊரான ஓடாநிலைக்கு திரும்பினார். வெள்ளையர் படை அங்கும் வந்துவிட்டதால் அங்கிருந்து தப்பித்து கருமலைக்கு சென்றார். அங்கு ஒரு சமையல்காரனால் காட்டிக் கொடுக்கப்பட்டு ஆங்கிலேயரிடம் பிடிபட்டார்.
வழக்கம் போல் ஒரு போலி விசாரணை நடத்தப்பட்டு சங்ககிரியில் அவரை ஆங்கிலேயர்கள் தூக்கிலிட்டனர். அதை தடுக்க முடியாமல் போயிற்றே என்ற வேதனை இன்னமும் என் மனதில் ஆழமாக இருக்கிறது பாகனேரியார். என்ன கொடுமை இது நாயக்கரே! கட்டபொம்மனை காட்டிக் கொடுத்தது ஒரு தொண்டைமான் என்றால் சின்னமலையாரை காட்டிக் கொடுத்தது ஒரு சமையல்காரனா? நமது வீரர்கள் நடத்தி வெற்றி காண இருந்த பல போர்களை செயலிழக்கச் செய்தவர்களும் நமக்குள் இருந்த சில துரோகிகள் தான். இதையெல்லாம் கேட்கும் போது நெஞ்சம் பதற்றம் அடைகிறது. எதிரிகளை அழிப்பது பிறகு இருக்கட்டும், இன துரோகிகளை கண்டுபிடித்து அழித்து விடுங்கள் என்றுதான் நான் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருப்பேன். பயிர் நன்றாக வளர வேண்டுமென்றால் அதில் உள்ள களைகள் பறிக்கப்பட வேண்டும். நமது உண்மையான எதிரிகள் வெளியில் இருப்பவர்கள் அல்ல பாகனேரியாரே, நம்முடனேயே இருக்கும் இன துரோகிகள் தான். சரியாகச் சொன்னீர்கள். கட்டபொம்மன் மரணம்தான் என் மனதை பாதித்து சுதந்திர போராட்டத்தில் நானும் பங்கு கொள்ள வேண்டும் என்ற வேகத்தை தூண்டியது. தாங்களோ வேலு நாச்சியார், கேரளவர்மன், தீரன் சின்னமலை என்று பலரோடு நேரடி தொடர்பில் இருந்திருக்கிறீர்கள். மிகவும் சிறு வயதிலேயே நீங்கள் விடுதலை போரில் பங்கேற்றிருக்கிறீர்கள். அதனால் இனி நீங்கள்தான் எனது முன்னோடி, வழிகாட்டி. பாகனேரியாரே, எரியும் நெருப்பு துண்டில் முற்பகுதி பிற்பகுதி என்றெல்லாம் இருக்கிறதா என்ன? எதுவாக இருந்தாலும் அது நெருப்பு துண்டுதானே. நாம் எல்லோரும் சமம்தான். விடுதலை வேள்வியில் இணைந்து கனன்று கொண்டிருக்கும் நெருப்பு துண்டங்கள் தான். ஆஹா, இத்தகைய மாவீரரின் தொடர்பு ஏற்பட்டது எனக்கு கிடைத்த பெரும் வாய்ப்பு. இதற்கு காரணமாக அமைந்த மருது சகோதரர்களுக்கு நான் எத்தனை முறை நன்றி சொன்னாலும் போதாது. நாம் இதற்கு முன் நடந்த போராட்டங்களில் எல்லோரையும் இழந்து விட்டாலும் இழக்க முடியாத நம்பிக்கை நட்சத்திரங்களாக ஒளி வீசிக் கொண்டிருப்பவர்கள் மருது பாண்டியர்கள். சாதாரண மெய்க்காப்பாளராக இருந்தபோது எப்படி இந்த கோபால நாயக்கரை மதித்தார்களோ அப்படியேதான் இன்றும் சிவகங்கையின் மன்னராக இருக்கும் போதும் நட்பு பாராட்டுகிறார்கள். அதனால் அவர்களை பாதுகாக்கும் பொறுப்பு எனக்கு அதிகமாகி இருக்கிறது. இப்போது நீங்களும் வந்துவிட்டீர்கள். அம்பலக்காரரும் பாளையக்காரரும் இணைந்து நின்றால் யார் என்ன செய்ய முடியும்? வெள்ளையரை பற்றி கவலைப்பட ஊமைத்துறை சகோதரர்களும் மருது சகோதரர்களும் இருக்கிறார்கள். அதனால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நமக்குள்ளேயே இருந்து கொண்டு குழப்பங்களை ஏற்படுத்தும் துரோகிகளை களையெடுப்பதுதான். நீங்கள் சொல்வது மிகவும் சரி. மார்க்கை நீங்கள் மல்யுத்தத்தில் தோற்கடித்ததால் இனி உங்களின் மீது ஆங்கிலேயர்களின் பகைமை உணர்ச்சி அதிகமாகவே இருக்கும். எந்த நேரத்திலும் உங்களை அழிக்க அவர்கள் சூழ்ச்சி செய்வார்கள். அதை பற்றி தாங்கள் கவலைப்பட வேண்டாம். என்னை சுற்றி எப்போதும் ஒரு பாதுகாப்பு வட்டத்தை நான் அமைத்துக் கொண்டிருக்கிறேன். அதை மீறி யாராலும் வர முடியாது. உங்களை சுற்றியுள்ள பாதுகாப்பு வட்டத்தில் இனி இந்த வாளுக்கு வேலியும் மிக முக்கிய அரணாக இருப்பார். அதை என்றும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நெல் எங்கே சென்று கொண்டிருக்கிறாய்? அது வேலை நேரத்தில் சரியாக காவல் காக்காமல் இப்படித்தான் அங்கும் இங்கும் சென்று கொண்டிருப்பாயா? உனக்கு எத்தனை முறை சொன்னாலும் புரியாதா? இனிமேலாவது ஒழுங்காக உன் வேலையை கவனி.
இந்த பழத்தட்டை கொண்டு போய் பாளையக்காரர் அறையில் வைத்து விட்டு வா. என்ன பார்க்கிறாய்? இந்தா. நில். சீக்கிரம் போ. நம் பாளையக்காரரும் பாகனேரி அம்பலக்காரரும் ஏதோ முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பழத்தட்டை வைத்துவிட்டு உடனே திரும்பி வா. அங்கேயே நின்று கொண்டிருக்காதே. புரிகிறதா? எல்லாவற்றுக்கும் தலையை மட்டும் ஆட்டு. நாயக்கரே, நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். பாகனேரியாரே, இது என்ன பேச்சு? தாங்கள் என்னிடம் உதவி என்று கேட்கலாமா? நாம் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் தேவையானவற்றை செய்து கொடுக்க கடமைப்பட்டவர்கள். நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை உரிமையோடு சொல்லுங்கள். அம்பலக்காரர்கள் அனைவருமே நல்லவர்கள்தான். என்னிடம் மிகுந்த அன்பு கொண்டவர்கள்தான். நான் பாகனேரியின் பரிவட்டம் கட்டும் நிகழ்ச்சிக்கு அழைத்தபோது ஒருவர் கூட மறுப்பு ஏதும் சொல்லாமல் வந்தார்கள். பிறகென்ன? ஆனால் அவர்களுக்குள் விடுதலை வேட்கை கொண்டவர்கள் எத்தனை பேர்! அந்நியர் கைப்பிடியில் நம் அன்னை பூமி அகப்பட்டுக் கொள்ளக்கூடாது என்று நினைப்பவர்கள் எத்தனை பேர் என்று சொல்ல முடியாது. அதனால் பொதுமக்களிடம் பேசி பேசி அவர்கள் மனதில் விடுதலை உணர்வை மூட்டி மூட்டி பலர் பாசறைக்கே வந்து சேரும்படி செய்தவர் அல்லவா தாங்கள்? அதனால் அம்பலக்காரர்கள் அனைவர் முன்னிலும் தாங்கள் வீர உரை ஒன்றை ஆற்ற வேண்டும். அம்பலக்காரர்கள் அனைவரும் வருவார்கள் என்றால் நான் வருவதற்கு எந்த தடையும் இல்லை. அவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து உங்கள் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்வதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியானால் அவசியம் வருகிறேன். நமது கடைசி மூச்சு உள்ளவரை நம்மால் எத்தனை பேரை விடுதலை காற்றை சுவாசிக்கும்படி செய்ய முடியுமோ அதை செய்வோம். என்ன? பழங்கள் தங்களிடம் தரும்படி அனுப்பி வைத்தார்கள். வைத்துவிட்டு போ. பாகனேரியாரே, நகராதே. யார் நீ? யமன். உன்னை அழிக்க பிறந்த யமன். யமன் கையில் பாசக்கயிறு வைத்திருப்பான் என்று கதைகளில் கேட்டிருக்கிறேன். ஆனால் நீ வெள்ளையனின் துப்பாக்கியை வைத்திருக்கிறாயே. நாளை இந்த நாட்டை ஆளப் போவது வெள்ளையர்கள் தானே. அதனால் இனி அவர்களை பின்பற்றுவதுதானே நல்லது. நாயக்கரே, எவ்வளவு காலத்திற்குத்தான் வெள்ளையர்களுக்கு எதிராக வீரர்களை உருவாக்கி பாசறைகளுக்கு அனுப்பி கொண்டிருப்பாய்? இனி நீ பல பேரை உருவாக்கவும் முடியாது, பாசறைகளுக்கு அனுப்பவும் முடியாது. ஏனென்றால் உன்னையே மேலே அனுப்பத்தான் தந்திரமாக திட்டமிட்டு இந்த இடத்திற்கு நான் வந்துள்ளேன். போதும், நிறுத்து. நீயும் ஒரு தமிழன் தானே, தமிழ்த்தாயின் பால் குடித்து வளர்ந்தவன் தானே. தமிழனுக்கு தமிழனே துரோகம் செய்வதால் தான் இன்று நாம் இப்படி இருக்கிறோம். பேசாமல் துப்பாக்கியை கீழே போட்டுவிட்டு நாயக்கரிடம் மன்னிப்பு கேள். பாகனேரியாரே, ஒழுங்கு மரியாதையாக இங்கிருந்து ஓடிவிடு. பாளையக்காரர் கோபால் நாயக்கரை மட்டும்தான் கொல்லச் சொல்லி எனக்கு உத்தரவு வந்திருக்கிறது. உன்னையும் சேர்த்து சுடும்படி செய்து விடாதே. அது உன்னால் முடியாது. ஏன் முடியாது? பாளையக்காரரையும் அம்பலக்காரரையும் சேர்த்தே கொள்கிறேன். எங்களைப் போன்ற உத்தம வீரர்களை கொல்ல துப்பாக்கி இருந்தாலும் உங்களால் முடியாது. ஆனால் உங்களைப் போன்ற ஈன குணம் படைத்தவர்களை கொல்ல சிறு துரும்பே எங்களுக்கு போதும். அத்தை, என்னம்மா? என் நெஞ்சத்தில் நிறைந்திருந்த பாரங்கள்
சற்று குறைந்தது போல் இருக்கிறது. மனமும் எந்த சலனமும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறது. எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் அதை அப்படியே ஒதுக்கி வைத்துவிட்டு நாட்டிய பயிற்சியில் உன்னை ஈடுபடுத்திக் கொள்வாய். அதன் மூலம் உன் மனதில் இருக்கும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைந்துவிடும். ஆனால் சில நாட்களாக நீ நாட்டிய பயிற்சியிலும் ஈடுபடுவதில்லை. பயிற்சி செய்யவில்லையா சுந்தரி என்று கேட்டால் அதற்கான மனப்பக்குவம் தற்போது இல்லை என்று சொல்லிவிடுகிறாய். எந்த நேரமும் மலர்ந்த ரோஜா போன்று மகிழ்ச்சியில் பூத்திருக்கும் உன்முகம் சில நாட்களாக வாடிய மலர் போல் சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறது. துள்ளி ஓடும் மானாகவும் சிறகை விரித்தாடும் மயிலாகவும் இருந்த சுந்தரி இப்படி ஆகிவிட்டாளே என்று உன்னை பார்க்கும் போதெல்லாம் தீராத வேதனை எனக்கு ஏற்பட்டது. உன்னுடைய மன வருத்தத்தை போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வற்புறுத்தி உன்னை இங்கு நான் அழைத்து வந்தேன். இப்போது அந்த சிவனாரை தரிசித்த பிறகு உன் மனதில் உள்ள பாரங்கள் சற்று குறைந்து விட்டது பார்த்தாயா? இதே உற்சாகத்தோடு மறுபடியும் உனது நாட்டிய பயிற்சி தொடங்கினால் இருக்கும் கொஞ்ச நெஞ்ச கவலைகளும் கதிரவன் ஒளிப்பட்ட பனி போல உருகி காற்றோடு காற்றாக கலந்துவிடும். நிச்சயம் அத்தை. நாளை முதல் உங்கள் எண்ணப்படியே நாட்டிய ஒத்திகையை ஆரம்பித்து விடுகிறேன். இப்போதுதான் என் மனம் நிறைவாக இருக்கிறது. அடடே, வெள்ளையையர்! வெள்ளை ஐயரா? யார் அத்தை அது? அதோ நிற்கிறார் பார், அவர்தான் வெள்ளையையர். ஓ, வெள்ளையாக இருக்கிறாரே, அதனால்தான் அவரை வெள்ளை ஐயர் என்று சொல்கிறார்களோ? சுந்தரி, அவர் சாதாரணமானவர் அல்ல. சுற்றுப்பகுதியில் இருக்கும் அனைத்து அம்பலக்காரர்களுக்கும் மிகவும் வேண்டப்பட்டவர். அது மட்டுமல்ல, ஆங்கிலேயனே இவரை அழைத்து ஆலோசனை கேட்கும் தகுதி படைத்தவர். வெள்ளையையர் என்றாலே எல்லோருக்கும் மிகுந்த மரியாதை உண்டு. அம்பலக்காரர்கள் மட்டுமல்ல, பாளையக்காரர்களும் மன்னர்களும் கூட இவரது வார்த்தைக்கு மிகுந்த மதிப்பளிப்பார்கள். அந்த அளவிற்கு அவரது வாக்கும் செயலும் படு சுத்தம். வெள்ளையர்களோடு நெருங்கி பழகும் தகுதி படைத்தவர் என்பதால் அவரை வெள்ளையையர் என்று அன்போடு அழைப்பார்கள். ஓ, அப்படியா? சரி, வா. வணக்கம். என்ன லலிதா, சௌக்கியமா? பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டதே. மிகவும் சௌக்கியம் சுவாமி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாகவே இருக்கிறேன். எங்கே நாதமுனி வரவில்லை? இல்லை சுவாமி, நாங்கள் மட்டும்தான் வந்தோம். சுவாமி, தாங்கள் இப்பொழுதெல்லாம் திருக்கோட்டியூர் பக்கமே வருவதில்லையே. தங்களை பார்த்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. உண்மைதான் லலிதா. பல பிரச்சனைகள் காரணமாக அங்கங்கே செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுவதால் திருக்கோட்டியூர் வருவதற்கான சந்தர்ப்பமே ஏற்படவில்லை. எதற்குமே ஒரு நேரம் காலம் வர வேண்டும் அல்லவா? சுந்தரி, சுவாமிகள் நம் குடும்பத்திற்கு மிகவும் வேண்டப்பட்டவர். உன் மாமாவிற்கு பல உதவிகள் செய்திருக்கிறார். லலிதா, இப்பொழுது எதற்கு அதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? எப்படி சுவாமி சொல்லாமல் இருக்க முடியும்? நடந்தவைகளை சொல்ல வேண்டியது என் கடமை அல்லவா? சுந்தரி, நீ சிறு பெண்ணாக இருந்தபோது எங்களுக்கு பல நாட்டிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து தந்து நம் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் பாதுகாத்தவர். லலிதா, அதை விடு. இவள்தான் சுந்தரியா? சுந்தரியை பற்றி நிறைய கேள்விப்பட்டு இருக்கிறேன். ஆனால் இப்பொழுதுதான் நேரில் பார்க்கிறேன்.